சகோதரர் சுந்தர் அவர்கள் வந்து அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. நம்ம இன்னைக்கு பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம். ஆனால் எந்த அளவிற்கு நாம் ஆண்டவரோடு இருப்போம்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் பருவதான சூழ்நிலை. ஆனால் சுந்தருடைய வாழ்க்கையில இயேசு எப்படி சந்தித்தார், எப்படி வந்தார் என்பதை அவர் இப்போ நம்மத்தில் ஒரு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்வாங்க. அல்லேலூயா. ஒரு சாட்சி ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில், ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த பையன்தான். ஒரு 27 வயசு வரைக்கும் எனக்கு ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நான் கும்பிட்ற கடவுள் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருப்பேன். அப்படியே வாழ்க்கை 27 வயசு வரைக்கும் வந்துச்சு. ஆண்டவர் ஒரு நாள் என் நண்பன் மூலமாக என்னை தேடி வந்தார். வந்து அவன் என்கிட்ட சுவிசேஷம் சொன்னான். ஆனால் நீங்கள் அநேக கடவுளை கும்பிட்றீங்கண்ணே, எத்தனையோ கடவுளை கும்பிட்டுருக்கீங்க, ஆனால் இயேசு தானே மெய்யான தெய்வம், அவர் தானே இந்த பூமியும் படைச்சது, இந்த வானம் பூமி மனிதர்கள் எல்லாத்தையும் படைச்சது அவர் தானே அப்படின்ட்டு ஆண்டவரை பற்றி சொன்னான். அப்போது சில கேள்விகளை அவன்கிட்ட கேட்டேன். எப்படி நீ சொல்கிற, உன் கடவுளாம் கடவுள் எப்படி சொல்கிற, நீ எப்படி ஒரு நாள் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவனை சில கேள்வி கேட்கும்போது அவன் வேதத்திலிருந்து கரெக்டாக சொன்னான். இப்படி தானே ஒரு மனிதன் ஆண்டவர் பூமியை உண்டாக்குனார், இப்படி தானே ஒரு மனிதன் ஆண்டவர் உருவாக்குனார், ஒரு மனிதன் இப்படி தானே வாழணும், ஒரு மனிதன் இப்படி தானே இருக்கணும், ஒரு மனிதன் இங்கே தானே ஒரு இறந்து இங்கே தானே போகிறான் அப்படி சொன்னான். சொன்ன ஒரு 3 வருஷம் எனக்குள்ளே எந்த மாற்றமும் இல்லை. டெய்லி நம்ம ஒரு மதுபானத்தின் பிரியம் பீடி அந்த மாதிரி வாழ்க்கை, ஒரு சாதாரண வாழ்க்கை மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு இரவு ஜெபத்தில் என்னை ஆண்டவனை தேடி வந்தார். அங்கே ஜெபத்துக்கு போகும்போது அங்கே அந்த போதரையா சொன்னார், இயேசு நீ தொட போகிறன்னு சொல்கிறாரு, நீ தொட்ட அவன் வாழ்க்கையில் மாற்றி இயேசுக்கோ அர்ப்பணிப்பாயா அப்படின்னு கேட்டார். ஓகே, தொட்டா அவனு பார்த்துக்கலாம், அவனுக்கு பிரச்சனை இல்லை, தொட்டா அவன் மாற்றிக்கலான்னு சொன்னேன். ஆண்டவர் வந்தனால என்னை அபிஷேகித்தார். அல்லேலூயா. அந்த நாளிலிருந்து எனக்கு ஒரு பாரம் வந்தது. என்னுடைய பழைய வாழ்க்கையை அப்படியே மாறிச்சு. அதிலிருந்து நான் ஒரு நாள் நான் கோயில் லீவ் போட்டு கிடையாது. ஏன்னா நான் கோயிலுக்கு போகலாம், என் உயிர் எனக்கு இருக்கக்கூடாது. அதை சொல்கிற இடையெல்லாம் கேட்குதான். அல்லேலூயா. நான் கோயிலுக்கு போகலன்னா, நேற்று கோயிலுக்கு போகலன்னா என் உயிர் எங்கே இருக்கணும், ஏன்ட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தீர்மானத்தோடு எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சி. ஒரு சின்ன ஒரு மதுபானத்தில் இருக்க ஒரு 2 மணி சந்தோஷம், ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் என் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3 பசங்க, ரொம்ப தரித்திரமான குடும்பம். என் குடும்பம் ஆண்டவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு சின்ன மொபைல் கடையை கொடுத்தார். ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு மொபைல் கடையை ஆரம்பித்தோம். ஆண்டவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். 4 கடையை ஆரம்பித்து நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்தார். எங்கள் ஊரில் ஆண்டவர் சாட்சியாக வச்சுருக்கார். அல்லேலூயா. நான் ரசிக்கப்பட்ட புதுசில் ஒரு சின்ன கன்வென்ஷன் மீட்டிங் நடந்துச்சு. அப்புறம் அந்த போதகர் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தார். நீங்கள் ஆண்டவர் விசுவாசித்தீர்கள் என்றால் நீங்கள் பேய்களை துரத்த முடியும், நீங்கள் நோய்களை குணமாக்க முடியும் என்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா முடிஞ்சு ஜோமன் ரொம்ப கேட்டேன், ஐயா எனக்கு அந்த வரத்தெல்லாம் தந்துட்டு போங்க ஐயா, நான் அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது சிரிச்சுட்டு அப்படியே கூட்டத்தை நிப்பாட்டிட்டு திருப்பி ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணி சொன்னார், இல்லை தம்பி, ஆண்டவர் உங்களை அநேக ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் மத்தியில் போய் உங்களை ஆண்டவர் நாமத்தை அறிவிக்க வைப்பேன், இதான் உங்கள் டியூட்டி சொன்னார். அல்லேலூயா. அதே போல் எனக்கு ரொம்ப வெக்கப்படுவேன், பாடலாம் படிக்க தெரியாது. ஆண்டவர் என்னை பழக்கி வச்சார். ஒவ்வொரு நாளும் பாடல் படிக்க, ஆண்டவரை துதிக்க அநேக இடத்துல என்னை பழக்கி வச்சார். அநேக இடத்துல சாட்சியுள்ள வச்சார். அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். ஒவ்வொரு நாளும் அந்த தேவனுடைய மகிமை எனக்கு காமிக்கிறாரு. என் பையனுக்கு இப்போ 2வது எனக்கு ஒரு பையன் பிறந்துச்சு. அவனுக்கு ஒரு 5ஆம் மாதம் கர்ப்பம் ஆகும்போது அனாமலி ஸ்கேன் எடுக்கும்போது டாக்டர் சொன்னாங்க, இந்த குழந்தைக்கு வந்து இதில் இந்த தொப்புள் கொடியிலேருந்து போகிற ஒரு வால்வு இல்லை, அதனால் நீங்கள் அதை அழிச்சிருங்க, அது வந்து இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா ஹார்ட்டில் வந்து பிரச்சனை இருக்கும் அப்படி சொன்னாங்க. அப்போ ஒரு 5-6 ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். எல்லாமே அதே மாதிரி சொன்னாங்க, இல்லை தம்பி இந்த குழந்தை நீங்கள் பிறக்கக்கூடாது, பிறந்தால் உங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், ஃபேஸ் வித்தியாசமாக இருக்கும் அப்படி சொன்னாங்க. அப்போது நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, உம்மால கூடா காரியம் ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளை தானேப்பா, உம்மால நீங்கள் தானே சிருஷ்டிச்சிங்க அந்த பிள்ளைய, கருவில் உருவாக்குறதே நம்ம ஆண்டவர் தானே. அல்லேலூயா. உம்மாட காரியம் ஒன்றுமே இல்லையாப்பா, அந்த கருவை அழிச்சா பெரிய பாவமாமே, ஒரு உயிரை கொள்றது சமாதானம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மால காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீ ஜெபித்து நாங்கள் அப்படியே விட்டுட்டோம்.
ஒரு 2 மாதம் கழித்து திருப்பி நாங்கள் அதை திருப்பி ஸ்கேன் எடுக்கும்போது அப்போ டாக்டர் அதான் சொன்னாங்க, இல்லை அது அந்த வால்வே இல்லை, ஆனால் அந்த ஹார்ட் பீட் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. அல்லேலூயா. எப்படி ஒரு சாதாரண குழந்தைக்கு ஹார்ட் பீட் இருக்குமோ அதே போல் அந்த பிள்ளைக்கு இருந்துச்சு. கிட்னியில் செக் பண்ணாங்க, கிட்னி வந்து தள்ளி இருக்குது, அதையும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அதையும் குழந்தை பிறந்த நாங்கள் செக் பண்ணோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சாதாரண கிட்னி எப்படி இருக்கு அதே போல தேவன் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் கூடாகாரி ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சாட்சியை முடித்துக்கொள்கிறேன். தேவன் நாமும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அருமையான சாட்சியை கேட்டோம். ஒரு கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி செலுத்துவோமா?